மக்கள் மன்னனே அன்பாலே அண்ணனே விழா வீரனே பெரியார் பேரனே மன்னா மன்னா எங்கள் உரிமை காவல். உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் கொரனா விஜய் உங்க விஜய் தனியாள் கடனா விஜய் உங்க விஜய் எளியவன் கொரனா விஜய் உங்க விஜய் தனியாள் கடனா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் கொரனா விஜய் உங்க விஜய் தனியாள் கடனா விஜய் உங்க விஜய் எளியவன் கொரனா விஜய் உங்க விஜய் தனியாள் கடனா மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன். கட்சி பாடல் ஒலித்து விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முதலமைச்சர் விஜய் மேடைக்கு வருவார், இங்கே உரை நிகழ்த்த போகிறார் அப்படின்னு ஆர்வத்தோடு காத்திருக்கிறாங்க. அந்த பாடலுக்கு ஆட்டம் போட்டு அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்ன்றதை பார்க்க முடிகிறது. இன்னும் சில நிமிடங்களில் விழா தொடங்கும்னு நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் தினேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். தினேஷ், எப்போ தொடங்குது நிகழ்ச்சி? கூடுதல் விவரங்கள்.
வணக்கம். அதாவது அவர்கள் அனுமதி கேட்கப்பட்ட நேரம், அந்த நிகழ்ச்சி இந்த நேரத்துக்கு நடக்கும் என்று 4 மணி தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படியாகவே அவருடைய பயண திட்டமும் அதே போன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சரியான நேரத்திற்காகவும் இந்த கல்லூரி வளாகத்திற்கு தமிழக முதல்வர் வந்த நிலையில இன்னும் சில நிமிடங்கள்ல தமிழக முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய மக்கள் முன்னால் அவர் உரையாற்றி இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்ன உரையாற்ற போகிறார் என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு நடைபெறக்கூடிய முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. இது ஒரு அரசு நிகழ்ச்சியோ இல்லை அப்படின்றத தாண்டி ஒரு மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார். அப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த திருச்சி கிழக்கு தொகுதி என்பது தற்போது காலியாக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற்ற மக்களுக்கு என்ன ஒரு வாக்குறுதிகளை தெரிவிக்க போகிறார், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகளை தெரிவிக்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அங்கு பல்வேறு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களும் தொடர்ந்து காத்திருக்கின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.